அண்மைச் செய்தி. முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி வழங்குவது தொடர்பாக 2024 ஜனவரி முதல் 2025 வரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனவரி 6ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்கும்படி தமிழக பொதுத்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான வழக்கில் 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி வழங்குவது தொடர்பாக 2024 ஜனவரி முதல் 2025 ஆகஸ்ட் வரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்பது குறித்து ஜனவரி 6ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்கும்படி தமிழக பொதுத்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வைத்த SP வேலுமணி சென்னை கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு ஒப்பந்த பணிகளில் வழங்கியதில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படியும் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கந்தசாமி, விஜய கார்த்திகேயன் ஆகிய 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி பெறுவதில் ஏற்பட்ட காலதாமதத்திற்கு எந்த விளக்கமும் தெரிவிக்கப்படவில்லை என நீதிபதி அதிர்ச்சி தெரிவித்தார். மேலும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற அதிகாரிகள் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி பெற்ற நிலையில் 2 IAS அதிகாரிகள் மீது வழக்கு தொடர அனுமதி பெறுவது ஏன் இவ்வளவு காலதாமதம் ஏற்பட்டது என கேள்வி எழுப்பினர். 2 IAS அதிகாரிகளுக்கு மீது வழக்கு தொடர அனுமதி கோரிய ஆவணங்கள் மீது பொதுத்துறை செயலாளர் 29 மாதங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது துரதிருஷ்டவசமாக உள்ளதாக நீதிபதி தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்தார். மேலும் தேர்தலின் போது ஆட்சிக்கு வந்தால் ஊழல் அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசியல் கட்சிகள் கூறிய நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நீதிபதி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்தார். அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி பெறாமல் வழக்கின் ஆதாரங்கள் சேகரித்தது என்ன பயன் என லஞ்ச ஒழிப்புத்துறை கேள்வி எழுப்பிய நீதிபதி இதன் காரணமாக வழக்கின் விசாரணையை நீதிமன்றம் துவங்க முடியவில்லை எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கு தொடர ஏன் இவ்வளவு கால தாமதம் என்பது தொடர்பாகவும் அனுமதி பெறுவதற்கு ஏன் இவ்வளவு காலம் என்பது தொடர்பாக தமிழக பொதுத்துறை செயலாளர் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.